ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஊறுகாயிலே வச்சு மாங்காய் ஊறுகாய்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பரா வர்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிப்பட்ட மாங்காய் சூஸ் பண்றோம் அப்படின்றதுல இருந்து இருக்கு. இது கல்லாமக்காய். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாங்காய் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க பார்த்து வாங்கும்போது அமுக்கி பாருங்க. அது அமுங்க கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்பதான் அது காய், இல்லைன்னா பழம் மாதிரி இருக்கும். ஊறுகாய் இனிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 200 ml போல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ அது லைட்டா வறுபட்டுருச்சு. இதுல அந்த கல்லாமக்காய் நான் 2 சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 மாங்காய் இதுல நம்ம சேர்த்திருக்கோம். இந்த கல்லாமக்காய் ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா இதுல ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருக்காது. மாங்காய் ஓரளவுக்கு மீடியமா இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காய் நல்லா வதங்கி வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மாங்காய் நல்ல ஒரு அரைவாசி வெந்துருச்சு. ஓரளவு இப்பதான் குழைய ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைம்ல உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஊறுகாய் செய்யும் போது எண்ணெய் பரவாயில்லாம ஊத்திக்கணும். அப்பதான் அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும். ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு மேக்சிமம் கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல கண்ணாடி ஜார் அந்த மாதிரி இல்லைன்னா சம்படம் மாதிரி இருக்கும்ல சில்வர்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு தண்ணி படாம பாத்துக்கோங்க. இப்போ உப்பு அப்புறம் மிளகாய் எல்லாம் எண்ணெயில சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. இதுல நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இது நல்ல வாசனையை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். மாங்காய் ஊறுகாய் செஞ்ச பிறகு அதை நல்லா ஆற வச்சு ஒரு தண்ணி படாத பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கடைசி வரைக்கும் அந்த ஊறுகாயில இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்டே எண்ணெய் ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்ணிட்டு கடைசியா மாங்காய் ஊறுகாயை மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மேல பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். மாங்காய் ஊறுகாயில இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் சுவையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.